நம்ம அம்மாக்களோட கஷ்டம் இப்போதாங்க புரியுது. ஒரு கிரேவியை வச்சு எப்படிடா 3 வேளைக்கு ஓட்டலான்னு சொல்லி தான் பார்த்து சமையல் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் நேற்று சிக்கன் குழம்பு வச்சேங்க. அதை ஈடுகட்டுறதுக்காக இட்லியும் தோசையும் சுட்டாச்சு. குழம்பு வச்சிருந்த பாத்திரம் அக்ஷய பாத்திரமான்னு தெரியல, எடுக்க வந்துகிட்டே இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இதை எப்படிடா காலி பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா கிடைச்சிச்சு. இருந்தாலும் நம்ம ஹபிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு அவங்க கிட்ட போய் கேட்டேன். எங்க டின்னருக்கு பிரியாணி செய்யலாமான்னு கேட்கறதுக்குள்ள நைட்டு பிரியாணியானா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது லோ கலோரி பிரியாணி தான் சொல்லிட்டு லெஃப்ட் ஓவர் ஆனதையும் தூக்கிட்டு கிச்சன் வந்துட்டேன். மீந்து போன ஆனத்துல தேடி பார்த்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சலைங்க. ஐயோ பிரியாணின்னு வேற சொல்லிட்டோமேன்னு ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே சிக்கன் வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு வந்து கடகடன் நானும் சேமியா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது நார்மலா பிரியாணி பண்ற மெத்தட்ல தாங்க பண்ணணும். உங்ககிட்ட கிரேவி இருந்தா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அளவு தண்ணியே போதும். இதில் நான் பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூள் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். பாடா மீந்து போன கிரேவி எப்படியோ காலி பண்ணிட்டோம். பிரியாணி வேண்டான்னு சொன்ன என்னோட ஹபியும் ஒரு பூடி பிடிச்சிட்டாரு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.